வர்ஷினி கர்ப்பமா இருக்கா. அதுதான் இப்ப பிரச்சனை. இதுல இசை எங்க வந்தா? தப்பு பண்ணது வர்ஷினியும் ராகவும். ஐயோ அத்தை, நீங்க ரொம்ப நல்லவங்க. இந்த சதிகாரிய பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. எனக்கு இப்பதான் முழுசா எல்லாம் ஞாபகம் வருது. இசைதான் வர்ஷினியை உங்களுக்கு தெரியாம ஏற்காடுக்கு கூட்டிட்டு வந்தா. இல்ல, அங்கதான் இந்த அசிங்கமே நடந்திருக்கு அத்தை. அதை ஏற்பாடு செஞ்சதே இந்த இசைதான். இவதான் பிளான் பண்ணி வர்ஷினி ஏற்காடுக்கு வர வச்சு ராகவ் கூட ஜோடி சேர்த்து விட்டுருக்கா. அடி பாவி, ஏன் இப்படி எங்க மானத்தை வாங்குற? என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டியடி. நானும் என் பொண்ணு உனக்கு ஏடி பாவம் பண்ணோம்? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நிறுத்து ருக்மணி. உங்க குடும்பம் மாதிரி ஒரு கேடு கெட்ட குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, உங்களை எல்லாம் நம்பி என் வீட்டுக்குள்ள சேர்த்தது என்னோட தப்புதான். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அத்தை. நாங்க எந்த தப்புமே பண்ணல. வாய மூடி இசை. நீ என் குடும்பத்துக்கு பண்ண துரோகம் போதும். இதுக்கு மேல நீங்க யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது. இவ்ளோ அசிங்கமா நடந்துகிட்ட உங்க குடும்பத்துக்கு என் வீட்ல இனிமே இடம் கிடையாது. முதல்ல வெளிய கிளம்புங்க எல்லாரும். அத்தை, அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. ப்ளீஸ், நீ வாய மூடிக்கிட்டே இரு. அத்தை ப்ளீஸ் அத்தை. எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? என்ன ஏமாத்துனது போதாதா? போ, வெளியில போ முதல்ல. சம்மந்தி சம்மந்தி, இசை பண்ண பாவத்துக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவா? அவ பாவம் சம்மந்தி. யார் பாவம்? இவள பாவம்? என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியில போ. ஐயோ, போ அத்தை, போன்னு சொல்றேன். அத்தை சொல்ற கேளுங்க அத்தை. இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்காத. போ வேண்டாமா, சொன்னா கேளுங்கமா. ப்ளீஸ் அத்தை.